இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை விடியலுக்காய் காத்திருத்தல் என்ற தலைப்பின் கீழாக, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலாளரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலாளரை விட என் நெஞ்சும் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. சங்கீதம் 130:6. தன் கருத்தை வலியுறுத்தவே விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என்று இருமுறை சங்கீதக்காரர் வலியுறுத்துகிறார். முக்கியமான ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இரவு முழுவதும் உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கிறதா? நேரம் எப்படி கடந்தது? எப்போது விடியும் என்று வெகுநேரம் காத்திருந்தது போல இருந்தீர்களா? விடுவதற்காக காத்திருந்தது போல எப்போதாவது ஜெபித்துவிட்டு பதிலுக்கு நாம் காத்திருந்திருக்கிறோமா? நேரம் எப்படி கடக்கிறது என்பது நம் மனநிலையை பொறுத்தது. உண்மையில் நேரம் விரைவதும் இல்லை, தாமதிப்பதும் இல்லை. அது ஒரே சீராகத்தான் செல்லும். நாம் என்ன நினைவில் இருக்கிறோமோ என்பதை பொறுத்து அதை விரைவாகவோ தாமதமாகவோ செய்வது போல தோன்றுகிறது. எட்டாத இடத்தில் அன்பு இருந்தால் 1 மணி நேரம் காத்திருப்பதும் அதிகாலம் போல தெரியும். அன்புதான் முடிவு என்றால் நித்திய காலம் காத்திருப்பதும் கொஞ்ச நேரமாகவே கழியும் என்று எமிலி டிக்சன் எழுதியிருக்கிறார்கள். தேவ வார்த்தையில் வெளிப்பட்டுள்ள அவர் சித்தப்படியே நாம் ஜெபித்திருந்தாலும் எப்போது எப்படி தேவன் அதற்கு பதில் தருவார் என்பதை நாம் கணிக்க முடியாது. அந்த காத்திருத்தல் சில சமயம் கொஞ்ச நேரமாக தெரியலாம், சில சமயம் நீண்ட காலமாக தெரியலாம். தானியேல் 9 தானியேல் ஜெபித்துவிட்டு ஒரு சில நிமிடங்கள் தான் காத்திருந்தார். பதில் கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுப்புவதாக சீடர்களிடம் இயேசு வாக்குரைத்தார். அவர்கள் 10 நாட்கள் காத்திருந்து அது நிறைவேறும் சூழலை கண்டார்கள். பெதஸ்தா குளத்தருகே படுத்திருந்தவன் 38 வருடங்கள் காத்திருந்து குணமடைந்தான். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது பதில் வருமென்று சும்மாவே உட்கார்ந்திருப்பது அல்ல. தேவ சித்தத்திற்கு முற்றிலும் அர்ப்பணிக்கும் மனநிலையோடு காத்திருக்க வேண்டும். மிக சிறந்ததை, நித்தியத்திற்கேற்ற பயனுள்ளதை தேவன் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையை, உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். கீழ்ப்படிதலோடும் நம்பிக்கையோடும் நிச்சயத்தோடும் இருந்தால் தேவனிடமிருந்து பதிலுக்காக காத்திருக்கும் காலம் குறைவாக தெரியும். காத்திருப்போமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, எமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றியப்பா. இந்த நாள் முழுவதும் நாங்கள் உமக்காக காத்திருக்க அருள் செய்தருளும். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.